ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். திருநெல்வேலியில் நேற்று பிரச்சாரம் செய்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் முடிந்ததும் திருநெல்வேலி பெருமாள்புரத்தில் உள்ள பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வீட்டுக்கு சென்றார். இருவரும் அரை மணி நேரம் தனியாக பேசினர். புதிய கட்சிகளை கூட்டணியில் சேர்க்க முயற்சிப்பது ஓபிஎஸ் விவகாரம் உள்ளிட்டவை குறித்தும் பேசினர். அப்போது ஓபிஎஸ் பற்றி பேசி அவரை பெரிய ஆளாக்க வேண்டாம் என எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு விருந்து சாப்பிட்டுவிட்டு பழனிசாமி மற்றும் அதிமுக நிர்வாகிகள் கிளம்பிய பிறகு நயினார் நாகேந்திரன் பேட்டி அளித்தார். கூட்டணியில் இருந்து விலகிய ஓபிஎஸ் மீண்டும் வருவாரா? தேஜ கூட்டணி வலுவாக அமைய வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்விகளுக்கு நயினார் நாகேந்திரன் கூறியதாவது: இன்னைக்கு மதிப்புக்குரிய இபிஎஸ் அதிமுக பொதுச்செயலாளர் இபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு வீட்டுக்கு கட்சிக்கு வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தேன். அவர்களோட முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் வந்திருந்தாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ தான் கிளம்புறாங்க. நான் அதை பற்றி எந்த விதமான கருத்தும் சொல்ல விரும்பலை. ஏன்னா இப்போ அவர் வேறு இடத்துக்கு போயிட்டார். எங்களோட இருந்தால் நான் ஏதாவது கருத்து சொல்லலாம். வேறு இடத்துக்கு போனதுனால இனிமேல் நம்ம கருத்து சொல்ல விரும்புகிறோம். மேலே நடந்த ஆலோசனை கூட்டத்தில் கூட்டணி பலப்படுத்துறது விதமான சம்பந்தமான பேச்சு நடந்ததாக ஒரு தகவல் வந்திருக்கு. அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிக்கிட்டோம். கூட்டணி கட்சி தலைவர்கள் நாங்கள் பேசிக்கிட்டோம். தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் பலப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிச்சயமாக இருக்குது. தேர்தலுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்குது. நிறைய மாற்றங்கள் வரும். எடப்பாடியோட சுற்றுப்பயணத்தில் நீங்கள் கலந்துக்கிறத பற்றி கூட சேர்ந்து பிரச்சாரத்தை. ஆமாம், நான் கோயில்பட்டியில் கலந்துக்கிட்டேன். நாளைக்கு திருநெல்வேலியில் கலந்துக்கிட்டேன். எனக்கு எங்கெங்கெல்லாம் நேரம் கிடைக்குதோ அங்கெல்லாம் நான் நிச்சயமாக மதிப்புக்குரிய எடப்பாடியார் கூட நான் கலந்துக்கிட்டேன். மீண்டும் ஓபிஎஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வாய்ப்பு இருக்கா? நான் அதை பற்றி எதுவுமே கருத்து சொல்ல விரும்பல. வெற்றி வாய்ப்பை பற்றி மட்டும் சொல்லுங்கள். சட்டமன்ற 2026 200க்கும் மேற்பட்ட இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெல்லும். காரணம், நடைபெற்று கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்கள் விரோத அரசாக இருக்கிறது. நான் மீண்டும் சொல்லுகிறேன். சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, நடைபெறுகின்ற பாலியல் வன்கொடுமைகள், தொடர்ந்து நடைபெறுகின்ற படுகொலைகள், தென் மாவட்டம் மட்டுமின்றி வட மாவட்டங்களில் திருவள்ளூரில் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்தில் 4 படுகொலைகள் நடந்திருக்கு. இந்த படுகொலைகள் நடப்பதற்கு காரணமே எல்லாமே கஞ்சா, போதைப் பொருட்கள். இதை கட்டுப்படுத்த தவறிய காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர். ஆகவே மக்கள் இதை எந்த நேரம் தேர்தல் வந்தாலும் நிச்சயமாக தூக்கி எறிவார்கள் என்பது தெரியும்.